رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? திருக்குர்ஆன் 4வது அத்தியாயம் 95வது வசனத்தை எழுத அழைக்கப்பட்ட நபித்தோழர் யார்? இதுக்கான ஆன்சர் சையத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. போன வீடியோவில் தொழுகையோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்லியிருந்தேன். 5 வேளை தொழுகையை முறையாக தொழுபவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றி விடுவான். இப்படி தொழுது அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தாலும் சோதனைகள் வரும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனைக்காக தான் மனிதனை படைத்துள்ளான். அதை தாண்டி வாழ்பவர்களே வெற்றி பெற்றவர்கள். அப்படி அந்த சோதனைகளை மிக எளிதாக கடந்து செல்ல அல்லாஹ் நமக்கு வழியையும் காட்டியுள்ளான். நிறைய பேர் இது தெரியாமல் கஷ்டம் வந்தால் படைத்த இறைவன் மீது அதிருப்தி அடைகின்றனர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தானாக விலகி செல்ற ஒரு வழியை தான் சொல்ல போகிறேன். மிக சிறந்த துவா. இதை ஓதினால் உங்கள் அனைத்து சோதனைகளும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். சோதனைகளை பொறுத்தவரை பல வகையில் வரும். செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் நம்மை சோதிப்பான், அதை எடுத்தும் சோதிப்பான். பதவி அந்தஸ்தை கொடுத்தும் எடுத்தும் சோதிப்பான். நோயை கொடுத்து சோதிப்பான். ஆரோக்கியமும் சோதனையே. நமக்கு பிடித்தவர்களை நம்மிடமிருந்து பிரித்து சோதிப்பான். இப்படி நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு கஷ்டமும் சோதனையே. இப்படி உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கும் எந்த விஷயம் நடந்தாலும் சரி, இந்த ஒரே ஒரு துவாவை நீங்கள் ஓதினால் போதும், எல்லாம் லேசாகிவிடும். உங்கள் கஷ்டங்களை நீக்க இதைவிட சிறந்த ஒரு துவா இருக்க முடியாது. அந்த துவா என்னன்னா, அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ். இதோட மீனிங் என்னன்னா, நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கும் துவா தான் இது. இந்த துவாவை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, இந்த துவாவை ஒரு 100 முறை ஓதி பாருங்க. 5 வேளை தொழுகையை முறையாக தொழுது கூட இந்த ஒரு துவாவையும் தினமும் குறைந்தது 100 முறையாவது ஓதிவாங்க. வேறு எந்த துவாவும் தேவையில்லை. இந்த 2 போதும் உங்கள் வாழ்க்கை வளம் பெற. குறிப்பாக சஜ்தாவில் இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைத்து சோதனைகளையும் நீக்கி உங்களுக்கு எது தேவையோ அதை சரியான நேரத்தில் தந்து விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இம்மை மற்றும் மறுமை வாழ்வில் வெற்றி பெற்றவர்களாக ஆக்குவானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். யார் நரகத்தின் கீழ் தட்டில் இருப்பார்கள்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.